இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை பார்த்து சேஃபாக கொண்டுடுங்க. நிறைய பேர் காலை எழுந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிப்பீங்களே. பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து சேஃபாக கொண்டுடுங்க. மழை வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு சொல்லிடுறேன், விஷயம் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டுடுங்க. சி யூ பாய், டேக் கேர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு அருமையான பாதாம் அல்வா. பாதாம் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 100 கிராம், பால் 100 ml, சர்க்கரை 300 கிராம், சேஃப்ரான் தேவையான அளவு, நெய் 300 கிராம். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாதாம் மேலே இருக்க அந்த தோலை பீல் பண்ணணும். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாதாம் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு, அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின்னை பீல் பண்ண போகிறோம். இதுவே ஊற வச்சு நீங்கள் எடுத்துனா ஊற வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அதே டைமில் ஒன்றா பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் 100 கிராம் பாதாம் நீங்கள் பீல் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். இதுவே குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த டைமில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாதாம் தோல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு இந்த பாதாம் எடுத்துருங்க. இந்த பாதாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோல் வந்து நல்லா சுருங்கியிருக்கும். இந்த மாதிரி தான் ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணுவோம். இதுவே வந்து நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த தோலை கையில் க்ரஷ் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த க்ரஷ் பண்ணி எடுக்கிறதும் இன்னொரு ஷார்ட் ரூட் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன காட்டன் துணியில் இந்த பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாதாம் அதில் போடுவோம். போட்ட பிறகு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணும்போது அந்த தோல் தனியாக வந்துடும், பாதாம் தனியாக வந்துடும். அந்த மாதிரியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாமோட தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாதாம் வந்து நல்லா அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்கம் என்னென்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே அல்வா பண்ணும்போது, பர்டிகுலர் பாதாம் அல்வா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் கிரைண்டரில் பண்ணலாம். அதாவது 1/2 கிலோ 1 கிலோ பண்ணும்போது கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குவான்டிட்டி பண்ணுறத மிக்சிலேயே அரைச்சிடும். இந்த இடத்துல பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பால் வந்து குக் பண்ணி யூஸ் பண்ணணுமா இல்லை அப்படியே பச்சையாக யூஸ் பண்ணாமல் கேட்பீங்க. நீங்கள் குக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பால் ஊற்றின பிறகு அரைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் பச்சை தண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கிற பக்கம் திருப்பி நான் சொல்கிறேன், ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அல்வா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ தேவையான அளவுக்கு சின்ன பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி போட்டிருக்கேன். இந்த சுடு தண்ணி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, அல்வாவை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாய் வச்ச பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை போடுங்க, சர்க்கரையும் போடுங்க. இது ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் அப்படிலாம் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் கண்டிப்பாக அந்த பாதாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 30-45 நிமிஷம் டைம் எடுத்தது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் டைம். இப்போ பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையும் அந்த பாதாமும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் குக் பண்ண கெட்டியாகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல. ஸோ அந்த சர்க்கரை இருக்க கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குக் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அல்வா பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி விட்டினா கண்டிப்பாக வந்து அந்த பாதாம் கீழே உட்கார ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெய் போட போகிறோம்.
300 கிராம் நெய் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 300 கிராம் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கெட்டியாக அப்பப்போ நெய் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெய் நீங்கள் மிக்ஸ் பண்ண டைமில் ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. அப்படி ஹை ஃப்ளேம் வச்சுன்னா நெய் மிக்ஸ் ஆகாது அந்த பாதாமோட. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வீட்டில் டைம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஒரு சுவையாக நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடையில் அல்வா பண்ணுற இடத்துல கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல சுத்தமான நெய்யை வச்சு நீங்கள் வீட்டில் அல்வா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு கடைசியாக நம்மக்கிட்ட இருக்க அந்த நெய்யும் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு நெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது வாசனையும் சுவையும் ரொம்ப முக்கியம். அதை தமிழ் பசு நெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. பார்த்தீங்களா, இந்த மிக்ஸ் பண்ண இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படி சாய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வடிஞ்சு விழும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ, இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து வீட்லேயோ இல்லை வெளியோ நீங்கள் அல்வா சாப்பிடும்போது கண்டிப்பாக கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இந்த மாதிரி குங்குமப்பூ வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அல்வா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கு பிறகு கையில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா ஒட்டாமல் பக்குவத்தில் கரெக்டாக வரணும். அதாவது நீங்கள் அல்வா எடுத்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி பால் மாதிரி உருட்டி பாருங்கள். நம்மளோட விரலில் ஒட்டுச்சுன்னா அந்த பாதாம் வந்து சரியாக வேகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா அந்த அல்வா கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த பாதாம் அல்வா எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.